வெல்கம் டு ஃபேண்டசி கிச்சன். இன்றைக்கி இந்த விலாகில் பீஃப் போன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. இது ரெடியான கேப்பில் நம்ம அரிசி அந்த அடுப்பில் வச்சுருக்கோம், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அரிசி கொதிக்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு உரித்து அரைக்கிறதுக்குள்ளே நம்ம வச்ச பீஃப் ரெடி ஆகிடும். இதை ட்ரைன் பண்ணணும். இது ஆறுனதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மாதிரி வாடெல்லாம் வராது, ஃப்ரிட்ஜில் வச்ச வாடெல்லாம். சாப்பாடு கொதிச்சிருச்சு. தேங்காய், பொட்டுக்கடலை, கிராம்பு, பட்டை, அது கூட கொஞ்சோண்டு சோம்பு வச்சு அரைச்சிக்கலாம். அந்த மசாலா லாஸ்ட்டாக போடுவோம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா அரைக்கணும், குறைலாம் அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வடிச்சிடலாம். நாங்கள் ரொம்ப பொறுமையாக வடிக்கணும், இல்லைன்னா ஃபுல் ரைஸு கொட்டிடும். ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பீஃபை ட்ரைன் பண்ணிடலாம். நல்லா ட்ரைன் பண்ணி அலசணும். அப்போ தான் இந்த கவுச்சி வாடெல்லாம் இருக்காது. பீஃப் சமைக்கிற மாதிரியே இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டன் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த தேங்காய் அரைச்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி செய்யும் போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தக்காளிலாம் இருந்தால் சாப்பிட பிடிக்காது. வெங்காயம், உருளைக்கிழங்கு, வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா. ஃபஸ்ட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் கூட பச்சை மிளகா போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால பச்சை மிளகா போடலை. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகா போடலாம். நீங்கள் எடுத்துக்க பீஃபு போன் பொறுத்து இருக்குது. நிறையா அரை கிலோன்னா நீங்கள் 2 இப்படி போடலாம். 3 பேர் 4 பேருக்குனா கொஞ்சம் வெங்காய தக்காளியோடு இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த வதங்கின உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்க்குறோம். இதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா. இது ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக அதுக்கு வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ரெசிபி போடுறேன். பீஃபை நம்ம இப்போ போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கொதி சுடு தண்ணியில் ஒரு கொதி விட்டோம்னா அப்படியே நுரைச்சி வரும். அது வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி நல்லா அலசணும். அலசிட்டு பேலன்ஸ் இருந்து அந்த சிக்கன் நாங்கள் அந்த கிரேவியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய், பட்டை, பொட்டுக்கடலை, கிராம்பு, சோம்பு 5 போட்டு அரைச்சி மிக்ஸை நம்ம இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சு வேண்டியதாக. பீஃப் வரனால கொஞ்சம் விசில் நிறைய விடுங்க. 8 விசில் 9 10 விசில் கூட விடுங்க. நீங்கள் வாங்குகிற பீஃப் பொறுத்து இருக்குது. கொஞ்சம் எப்படி சாஃப்டான பீஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் 10 விசில் விட்டேன், அப்படி தான் வெந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. வீட்டில் எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்டாங்க. பீஃப் கிரேவினால் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பூனைக்குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். பூனைலாம் சாப்பிட்டுட்டு எப்படி படுத்துருக்கான் பாருங்கள் காய்ஸ். நல்லா தூக்கம். கண்ணை திறந்து வச்சுட்டு தான் சார் தூங்குவார். ஓசை பாரு மல்லாக்க